இமயக்குருவின் இதய சீடன். பாபாஜி உடலை துரத்தல். ரிஷிகேசிக்கு சென்ற நாளன்றே மௌனி பாபாவின் குகைக்கு சென்று விட்டேன். பாபாஜி தனியாக அமர்ந்து இருந்தார். அலக் நிரஞ்சன் என்று என்னை வாழ்த்தினார். அவரது பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தேன். மௌனி பாபா உத்தரகாசிக்கு சென்று இருக்கிறார். நீண்ட காலம் நாம் பார்த்து கொள்ளாமலே கடந்துவிட்டது. நீ நன்றாக இருக்கிறாய் என்று அவர் கூறினார். ஆம் பாபாஜி, மிக நீண்ட காலம் கடந்துவிட்டது. நான் உங்களை நம்பி வாழவில்லை என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும் என விரும்பினீர்கள். ஆனால் இங்கே உங்களுடன் இருப்பது அற்புதமாக இருக்கின்றது. நீங்கள் எப்போதும் போல ஜொலித்து கொண்டு பிரகாசமாக இருக்கிறீர்கள். சரி சரி, என்னை தர்ம சங்கடப்படுத்துகின்றாய். நான் சொல்வதை கேள். இப்போது ஒரு முக்கியமான பணி இருக்கிறது. அதை நீதான் செய்ய வேண்டும். நான் செல்வதற்கு முடிவு செய்துவிட்டேன் என்றார். எங்கே பாபாஜி? நானும் கூட வருகிறேன். இல்லை குழந்தாய், நீ வர முடியாது. உனக்கு பணிகள் இருக்கின்றன. நான் எனது உடலை விட்டு செல்ல விரும்புகின்றேன். இடி மின்னல் தாக்கியது போல் தள்ளாடினேன். ஆனால் பாபாஜி, மேற்கொண்டு எந்த வார்த்தைகளும் எனது வாயிலிருந்து வரவில்லை. கண்கள் திறந்தபடி பார்த்து கொண்டு இருந்தேன். தேற்றிக்கொள் மது, உன்னை யோகி என நினைத்தேன். எங்கே? மூச்சை லேசாக இழு. இப்போது வெளியே விடு. சரி, அதுதான் சரி. இப்போது எப்படி உணர்கின்றாய்? பாபாஜி, திடீரென்று நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த அதிர்ச்சியே போதுமானது. நான் தயார். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எனது கண்களில் பொங்கிய கண்ணீரை வெளியே வராமல் அடக்க முயன்றேன். எனது பணி முடிந்தது. நீ ஆற்ற வேண்டியது நிறைய இருக்கிறது. முதலில் சில முக்கிய விஷயங்களை சுருக்கமாக விளக்குகின்றேன். அப்புறம் எனது உடலை விட்டு நான் சென்ற பிறகு எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை கூறுகின்றேன். ஸ்ரீ குருவையும் எனது நண்பர் நாகராஜையும் தவிர்த்து உன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செல்வதை பற்றி தெரியும். இப்போது கவனமாக கேள். கிரியா யோக பயிற்சியில் சில நுண்ணிய குறிப்புகளை சொல்லிக் கொடுத்தார். பிறகு இறுதி கிரியாவை எனக்கு தீட்சையாக கொடுத்தார். யோகி தான் இறப்பதற்கு முடிவு செய்துவிட்டால் அவர் இறுதி கிரியாவை செய்து தனது உடல் செய்யும் வேலைகளை எல்லாம் அடைத்துவிட்டு அமைதியாக தனது உடலை விட்டு செல்வார். உயிர் பிரியும் போது இந்த பயிற்சியை செய்துவிட்டுதான் யோகிகள் உயிர் நீக்கம் செய்வார்கள். பிறகு தகுதியுள்ள மக்களுக்கு கிரியா யோக தீட்சை கொடுக்க எனக்கு அனுமதி கொடுத்தார். அதற்கு பிறகு என்னை பிரக்ஞையற்ற நிலைக்கு கொண்டு சென்றார். நான் எனது கடந்த காலத்துக்கு மறுபடியும் கொண்டு செல்லப்பட்டேன். ஸ்ரீ குரு பாபாஜியுடன் எனக்கு முதல் தொடர்பு ஏற்பட்ட காலகட்டத்தை அடைந்தேன். அப்போது ஸ்ரீ குரு நாத் யோகி என்னும் பாத்திரத்தை ஏற்றியிருந்தார். அதற்கும் முந்தைய காலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டேன். அதில் சந்திர இனத்து யாதவர் வம்சத்தை சேர்ந்தவனாக, தீப்பொறி பறக்கும் மாவீரனாக, ஸ்ரீகிருஷ்ணனின் சந்ததியில் வந்தவனாக இருந்தேன். ராஜஸ்தானின் ஜெய்சால்மேர் பாலைவனத்தில் ராஜாங்கம் அமைப்பதில் ஈடுபட்டு இருந்தேன். நான் எனது மெய்மறந்த நிலையில் இருந்து விடுபட்டு வெளியே வந்தபோது எனது கடந்த கால பந்தங்களாலும் கர்ம வினைகளாலும் எனது வாழ்க்கையின் பிற்பகுதிகளில் ராஜவம்சத்து குடும்பங்களை சேர்ந்தவர்களை எனது கூட்டாளிகளாகவும் சீடர்களாகவும் பெறுவேன் என்று கூறினார். என்னுடன் முந்தைய ஜன்மங்களில் என்னுடன் அந்தரங்கமாக பல வகைகளில் தொடர்பு கொண்டு இருந்த பலரது வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், அவர்களை நான் பார்த்ததுமே அடையாளம் கண்டுகொள்வேன் என்றும், யார் உதவி கேட்டாலும் எப்பொழுதும் நான் மறுக்கக்கூடாது என்றும் எனக்கு கூறினார். திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது ஆன்மீகத்தில் வளர்ச்சியடைய நினைப்பவர்களுக்கு அப்படி ஒன்றும் விசேஷ தகுதி அல்ல. எதிர்காலத்தில் உன்னிடம் வருபவர்கள் எல்லாம் பெரும்பாலும் திருமணம் ஆனவர்களாகவே இருப்பார்கள். உனக்கே திருமணம் ஆகவில்லை என்றால் திருமண வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு அறிவுரையோ உதவியோ உன்னால் செய்ய முடியாது என்று கூறி நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எனது திருமண வாழ்க்கையானது உணர்ச்சி சம்பந்தமான விஷயங்களை அறிவு முதிர்ச்சியுடன் கையாள உதவும் என்றும் கூறினார். நான் கைலாஸ் மானசரோவருக்கு போவதற்கு சற்று முன்னர் எனது சுயசரிதத்தை எழுத ஆரம்பிக்க வேண்டும் என்று பாபாஜி வலியுறுத்தினார். அங்கிருந்து திரும்பி வந்த ஒரு வருடத்துக்குள் அதையும் முடித்துவிட வேண்டும் என்றும் கூறினார். இன்னும் சில விஷயங்களை அவர் எனக்கு தெரியப்படுத்தினாலும் அவையெல்லாம் அவரது இரகசியங்கள், அவரது நம்பிக்கைக்கு உரியவை. அதனால் என்னை அவை குறித்து இரகசிய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வைத்தார். இறுதியாக தமது உடலை அவர் கைவிட்ட பிறகு அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்புகள் கொடுத்தார். பாபாஜி, இதை நீங்கள் உண்மையாகவே செய்ய விரும்புகிறீர்களா? கொஞ்சம் இதை தள்ளி போடக்கூடாதா என்று அவரிடம் இறைஞ்சினேன்.
நான் ஒன்றை செய்தால் அதற்கு சரியான காரணம் இருக்கும். நான் இதை செய்யவே விரும்புகிறேன். எனது திறமைகள், மேதைத்தனங்கள் எல்லாம் 80% அளவுக்கு உன்னிடம்தான் மாற்றப்படும். ஆனால் உனது திறமைகளை எல்லாம் நீ மறைத்து வைத்து கொள்ள வேண்டிய கஷ்டமான கட்டாயத்தில் இருக்கிறாய். எல்லோரையும் போல சாதாரணமாக போலியாக வாழ வேண்டியிருக்கிறது. உன்னால் அதை செய்ய முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஸ்ரீ குரு சீக்கிரமே வந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சமாதானம் அளித்த அவர் தொடர்ந்து கூறினார். நான் சென்ற பிறகு மீண்டும் கிருஷ்ணமூர்த்தி ஸ்தாபனத்திற்கே செல். கிருஷ்ணமூர்த்தியும் உன்னிடம் இருந்து விரைவிலேயே போய்விடப் போகின்றார். அவரது பணி முடிந்தது. அதற்கு பிறகு நடப்பதை எல்லாம் உன்னிப்பாக கவனி. உனது இதயத்தில் நான் எப்போதும் இருப்பேன் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். இப்போது நீ செய்ய வேண்டியது இதுதான். நீல்கந்த் மலை அடிவாரத்தில் மௌனி பாபாவின் குகைக்கு அருகில் இருந்த காட்டுப்பகுதியில் ஒரு தனிப்பட்ட இடம் எனக்கு காட்டப்பட்டது. பாபாஜி என்னிடம் ஒரு கடப்பாறையையும் மண்வெட்டியையும் கோடாரியையும் கொடுத்தார். குறிப்பிட்ட அளவில் ஒரு குழியை தோண்ட சொன்னார். எனக்கு அந்த மாதிரி பணியில் எல்லாம் அனுபவம் இல்லை என்றாலும் நான் தான் அந்த குழியை தோண்ட வேண்டும் என்று பாபாஜி வற்புறுத்தினார். அந்த வேலையை செய்வதற்காக என் உடலுக்கு தேவையான சக்தியையும் கொடுத்தார். 2 நாட்களில் குழியை தோண்டிவிட்டேன். எனது கைகள் 2 உணர்ச்சியற்று போய்விட்டன. 3வது நாள் வியாழக்கிழமை அன்று பாபாஜி இன்னும் சில அறிவுரைகள் வழங்கினார். அன்றைய இரவு நாங்கள் குழி தோண்டப்பட்ட இடத்துக்கு சென்றோம். வானம் நிர்மலமாக இருந்தது. வானில் முழு வெண்ணிலா பிரகாசமாக ஒளியை வாரி இறைத்தது. குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டு இருந்தது. நாம் ஸ்ரீ குருவுக்காக காத்திருப்போம் என்றார் பாபாஜி. சற்று நேரத்தில் அடிவானில் பூமி போல உருண்டையாக ஓர் ஒளிக்கோலம் தோன்றியது. அது அருந்ததி குகையில் பார்த்தது போலவே இருந்தது. வானில் இருந்த வெண்ணிலாவின் அருகில் வந்தபோது 2 முழு வெண்ணிலவுகள் இருப்பது போல தோன்றின. அந்த ஒளிக்கோலம் எங்களை நோக்கி மிகுந்த சக்தியுடன் வந்தபோது அதன் உருவம் பெரிதாக ஆகிக்கொண்டே வந்தது. இந்த முறை அது தரையில் இறங்கிய பொழுது வழுக்கிய வண்ணம் எளிதாக இறங்கியது. அது எங்களுக்கு முன்பாக தரையிறங்கிய போது இடி முழக்கங்களோ எந்தவிதமான ஒளிகளோ இல்லை. ஜொலித்து கொண்டே இருந்த அந்த பூமி போன்ற உருண்டை திறந்தது. ஸ்ரீ குரு அதிலிருந்து வெளியே வந்தார். மிக அழகான நிர்வாணமான ஒரு மனிதர் ஜொலிக்கும் நீல வண்ண தோற்றத்தில் அவரை தொடர்ந்து வெளிவந்தார். நாங்கள் இருவரும் சாஷ்டாங்கமாக அவர்களை வணங்கினோம். பிறகு ஸ்ரீ குரு என்னிடம், நாகராஜை முன்பே சந்தித்து இருக்கின்றாய். இந்த முறை அவர் வேறு உருவத்தில் இருக்கிறார். சர்ப்பலோகத்தில் இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அவர்களது மனதின்படி தங்களது உருவத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறினார். உனது குருவின் உடலில் இருந்து சில சக்திகளை உனது உடலுக்கு மாற்ற எண்ணி இருக்கின்றோம். திட்டமிடப்பட்ட சில கடமைகளை ஆற்றுவதற்கு நீ நிறைய பாடுபட வேண்டியிருக்கும். உனது குரு எந்தவித விளம்பரமும் நிறுவனமும் இல்லாமல் அமைதியாகவே உழைத்து இருக்கின்றார். நீ வேறு விதமாக பணியாற்ற வேண்டியிருக்கும். 1991ஆம் ஆண்டு வரை உனது குருவைப் போலவே நீயும் அமைதியாகத்தான் பணி ஆற்ற வேண்டும். அதற்கு பிறகு நிறைய மனிதர்கள் உன்னை அறிந்து கொள்வார்கள். அப்போது வெட்கத்தினால் ஒதுங்கிவிடாதே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பூமியில் கூட எவ்வளவு சுயநலமாகவும் கொடூரமாகவும் மனிதர்கள் ஆகப் போகிறார்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறாய். ஒத்துக்கொள்கின்றாயா மகேஷ்? ஆம், நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்களின் திருவாயின் மூலமாக சொல்ல வேண்டும் என விரும்பினேன். இப்போது இதுதான் நேரம். ஆசீர்வதித்து என்னை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாபாஜி ஸ்ரீ குருவிடம் இறைஞ்சினார். ஸ்ரீ குரு நாகராஜ் ஆகியோருடன் சேர்ந்து நானும் கவனித்து கொண்டு இருக்க பாபாஜி அந்த குழிக்குள் இறங்கி பத்மாசனத்தில் அமர்ந்தார். சில நொடிகளுக்கு வேகமாக மூச்சை இழுத்து வெளியே விட்டார். அவரது கண்கள் நெற்றியின் மையத்தை பார்த்தவாறு இருந்தன. கடைசியாக மூச்சை வேகமாக இழுத்து வெளியே விட்டார். அதுதான் மிகுந்த சக்தியுடனும் மிக பலமாகவும் அவர் வெளியே விட்ட மூச்சு. அதன் பின் அவர் அமைதியாகிவிட்டார். அவரது உடல் முழுவதுமாக அசைவில்லாததாக ஆகிவிட்டது. வானவில் வண்ணத்தில் ஒரு ஒளி அவரது உச்சந்தலையிலிருந்து வெளிப்பட்டு எனது இதயத்துக்குள் நுழைந்தது. எனது உள்புற அடையாளம் அப்போதிலிருந்து என்றென்றைக்குமே மாறிவிட்டது. அப்போதிலிருந்து பாபாஜியின் சக்திகள் எனது உள்ளே வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டன. பிறகு ஓர் வெண்மை நிற ஒளி அவரது தலையிலிருந்து வெளிப்பட்டு வானத்தை நோக்கி மேலே செல்ல ஆரம்பித்தது. சில வினாடிகளில் அது அடிவானில் மறைந்துவிட்டது. எல்லாம் முடிந்துவிட்டது. நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லப்பட்டதோ அவைகளையெல்லாம் செய்வாயாக. நான் இப்போது செல்ல வேண்டும். என்னுடன் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது உனக்கு தெரியும்.
என்றார் ஸ்ரீ குரு. ஸ்ரீ குருவின் பாதங்களிலும் நாகராஜின் பாதங்களிலும் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தேன். அவர்கள் தங்களது விமானத்தில் ஏறிக்கொண்டதும் அது புறப்பட்டு சென்றது. அந்த குழியை அன்று இரவு முழுவதும் ஓயாமல் மண் வாரி அள்ளி கொட்டி மூடினேன். முதல் முறை மண்வெட்டியால் மண்ணை போட்டபோது வலியை உணர்ந்தேன். ஆனால் எந்தவித உணர்ச்சிகளும் இல்லாமல் கட்டுப்பாட்டுடன் கல்லறையை மண்ணால் மூடியது எனக்கே வியப்பாக இருந்தது. எந்தவிதமான கல்பலகையோ கல்லையோ அதன் மேல் வைத்து அதனை அடையாளம் காட்டக்கூடாது என்று குரு அறிவுறுத்தியிருந்தார். எனவே பாபாஜியின் உடல் உள்ளே இருக்க மண்ணை வாரி கொட்டி குழியை நிறைத்து முழுவதுமாக மூடினேன். குழியின் மேல் மட்டத்தை உறுதியாக ஆக்கினேன். மூடிய குழியின் மீது புல்லை நட்டேன். தண்ணீரை ஊற்றினேன். அந்த புனித இடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து விட்டு புறப்பட்டேன். குகைக்கு திரும்பி வந்தபோது விடிந்து இருந்தது. உதய சூரியன் வானத்தை சிவப்பு வண்ணமாக ஆக்கியிருந்தான். பறவைகள் கிசுகிசுத்தன. காற்று மெதுவாக வீசியது. திடீரென எனது இதயம் முழுவதையும் துன்பம் நிறைத்தது. உடல் குலுங்க குலுங்க வெட்கப்படாமல் மனதார அழுதேன். அன்புக்காக, நன்றிக்காக, இப்போது தனிமைப்படுத்தப்பட்டதற்காக. கண்ணீர் வெள்ளமாக வந்தது. எனது போர்வையின் மீது விழுந்தேன். களைப்பாக இருந்ததால் அப்படியே அழுது கொண்டே உறங்கிவிட்டேன். கனவுகள் இல்லாத ஆழமான நித்திரை அது. நன்றாக ஆறுதலடைந்த மனதுடன் அமைதியாக எழுந்தேன். எனது தோள்களில் ஏற்றப்பட்ட பொறுப்புகளை சுமந்து கொள்ள தயாராகிவிட்டேன்.